முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பங்குனி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசியை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் வைர ஆபரணங்கள் அணிந்து எழுந்தருளி உள்பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவையில் உள்ள சிஆர்பிஎஃப் வளாகத்திற்குள் உள்ள சமையலறையில் காட்டு யானை ஒன்று புகுந்து அங்கிருந்த பொருட்களை சாப்பிட்டது. மேட்டுப்பாளையம் சாலை கதநாயக்கன் பாளையம் பகுதியில் சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரி உள்ளது. அருகே வனப்பகுதி இருப்பதால் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பது வழக்கம். இந்நிலையில் கல்லூரி வளாகத்திற்குள் புகுந்த காட்டு யானை அங்கிருந்த சமையலறைக்கு சென்று அரிசி, மாவு உள்ளிட்டவற்றை சாப்பிட்டது. பின்னர் வனப்பகுதிக்குள் அந்த யானை சென்றது. என்டிஏ கூட்டணியில் தாவேக இணையும் ஆச்சரியம் நடக்க வாய்ப்புள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என நினைக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாக கூறினார். இந்த தேர்தல் என்பது திமுக எதிர்த்து நடக்கின்ற தேர்தல். நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். ஆகவே நீங்கள் நினைப்பது போல் ஆச்சரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து கோவை அவிநாசி சாலை அண்ணா சிலை பகுதியில் உள்ள அரசியல் தலைவர்களின் சிலைகள் திரையிட்டு மறைக்கப்பட்டன. பெரம்பலூர் 4 ரோடு மேம்பாலத்தில் சுமார் 50 அடி உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பேனர்கள் கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தப்பட்டன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து சிவகாசி பகுதியில் பொது இடங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகள் மற்றும் சுவர் விளம்பரங்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். இதேபோல் சேலம் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம், பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் பொது இடங்களில் ஒட்டப்பட்டிருந்த அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகள் அகற்றப்பட்டன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் காஞ்சிபுரத்தில் தேர்தல் பணிகளுக்காக செல்லும் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர், ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் பணி தொடங்கியது. சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு வெளியானதை அடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகத்தில் இந்தோ திபெத் பார்டர் படையைச் சேர்ந்த வீரர்களும் டெல்லியில் இருந்து துணை ராணுவ படை குழுவினர் 22 பேரும் வந்துள்ளனர். இவர்கள் மாவட்டம் முழுவதும் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதன் எதிரொலியாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதற்கு முந்தைய நாளான ஏப்ரல் 22 அன்று சென்னையில் இருந்து இயக்கப்படும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், முத்துநகர் எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களில் முன்பதிவு டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சிவகங்கை மாவட்டம் மேலப்பட்டியில் சொக்கன் கருப்பர் கோயில் காளையின் நினைவாக வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. 18 காளைகளை 162 வீரர்கள் குழுக்களாக பிரிந்து களம் கண்டு அடக்கினர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் LED டிவி, பீரோ உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்து காயமடைந்த விவசாயியை தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு மீட்டனர். புதுக்கோட்டை ஊராட்சி கீரையாபுரம் தெருவைச் சேர்ந்த முத்துப்பாண்டி தனது தோட்டத்திற்கு சென்றபோது கிணற்றில் தவறி விழுந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் அங்கே வந்து பெரிய வலையை கிணற்றில் இறக்கி அதன் மூலம் விவசாயியை மீட்டனர். துரிதமாக செயல்பட்ட வீரர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கீரனூர் பகுதியில் இருசக்கர வாகனத்திற்குள் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசன் என்பவரது வாகனத்தில் பாம்பு புகுந்த தகவல் அறிந்து தீயணைப்பு மீட்புத் துறையினர் விரைந்தனர். நீண்ட போராட்டத்திற்கு பின் 5 அடி நீளமுள்ள கொம்பேரி மூக்கன் பாம்பு பிடிபட்டது. மீட்கப்பட்ட பாம்பு பத்திரமாக வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பெரம்பலூர் மற்றும் குன்னம் தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 36 பறக்கும் படைகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றன.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா திருத்தணி சாலை சந்திப்பு உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் தாடையூத்து பகுதியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்குள் மதுபோதையில் புகுந்து அவதூறாக பேசிய நபரை அக்கட்சியினர் சூழ்ந்து தாக்கினர். ஒண்ணு இல்ல குடியார பேளுங்க, உட்காருங்க உட்காருங்க. வேடச்சந்தூர் அருகே மாமூல் கேட்டு தராததால் மளிகை கடையை ரவுடி அடித்து உடைத்த காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மாமூல் கேட்டு தராததால் மளிகை கடையை ரவுடி அடித்து உடைத்த காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சுக்காம்பட்டியைச் சேர்ந்த அதிமுக கவுன்சிலர் தண்டபாணி அஞ்சலை தம்பதி மளிகை கடை வைத்துள்ளனர். அங்கு வந்த பாண்டி என்ற ரவுடி மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளார். அஞ்சலை தர மறுத்ததால் அவரது கூட்டாளி ஆதி பட்டாக்கத்தியுடன் வந்து பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளார். வார விடுமுறையை கழிக்க குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் எதிர்பார்த்த அளவுக்கு அருவிகளில் நீர்வரத்து இல்லாததால் ஏமாற்றமடைந்தனர். கோடை வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் குற்றால மெயின் அருவி 5 அருவியில் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் வந்தது. தண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் விழுகுது. அந்த எதிர்பார்த்த அந்த ஏமாற்றம் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை. அந்த மாதிரி தான் இந்த சூழ்நிலை இருக்குது. இதே மாதிரி நிறைய மக்கள் வந்துட்டு சும்மா வந்து பார்த்து தான் போகிறாங்க. கொடைக்கானலில் ரோப்கார் அமைப்பது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கொடைக்கானல் வட்டக்கணல் பகுதியில் வெள்ளகவி வழியாக தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் கும்பகரைக்கு ரோப்கார் வசதி கொண்டுவரப்பட உள்ளது. இது தொடர்பாக சென்னை மெட்ரோ கார்ப்பரேஷன் வல்லுநர்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ரோப்கார் மூலம் நகரப்பகுதியை இணைக்கும் பகுதியாக உள்ள பேருந்து நிலைய வளாகம், வட்டக்கானல், பில்லராக்கு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடந்தது. இதில் திட்டத்திற்கான சாதக பாதகங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சென்னை புரசைவாக்கம் மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த 10 நிமிடங்களிலேயே பச்சிளம் குழந்தை தீ விபத்தில் சிக்கி 27% தீக்காயங்களுடன் எழும்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. பிறந்த குழந்தையை சுத்தம் செய்த பின்னர் உடல் சூட்டை பராமரிப்பதற்காக வார்மர் இயந்திரத்தில் வைக்கப்பட்ட போது மின்கசிவால் இயந்திரம் தீப்பிடித்ததாக மருத்துவமனை தரப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என குழந்தையின் தந்தை வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.